Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட லைக்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுதான் மோட்டிவேஷனாக இருக்குது. அந்த லைக்ஸ் எப்பப்போலாம் குறையுதோ அப்போ கொஞ்சம் லைட்டாக டிமோட்டிவேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் சரி மறந்துட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப நம்மளுடைய மனசை தேத்திட்டு திரும்ப நம்ம வீடியோ பண்ணுறோம். மார்னிங் அப்டேட்ஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அதே மாதிரி இந்த டுடே லாஜிக் அப்படின்ற வீடியோக்கும் லைக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வரலாம். டெய்லி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்டு வரோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லு பட்ஜெட்னால இவ்வளோ பெரிய ஃபால். நிறைய பேர் என்னென்னா இந்த மிஸ் பண்ணிட்டுமே நம்ம, அது நிஃப்டியில் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நாளும் இந்த நம்ம ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பேங்க் நிஃப்டியில் 2500 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு, ஓகேங்களா. ஸோ நிஃப்டியில் இவ்வளோ பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டுமே, அவ்வளோ பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டுமேன்னு நம்மலாம் இந்த கண்டினியூவாக ரெட் பார்த்திங்கன்னா 1 2 3 4 இருக்குது, 11 12 கேண்டில் ரெட் கேண்டில் இருக்குது. ஒன்று கூட நமக்கு சான்ஸ் இந்த இடத்துல நம்மளோட லெவல் என்ன, இந்த லெவல் 17,800 வரல வரணுமா, 17,700 வரல வருமா, நம்ம லெவல் பார்த்தோமா, நம்ம என்ன பிளான் பண்ணணுமோ அதை எக்ஸிட் பண்ணணும். ஃபுல்லாக போது எல்லாத்தையும் நாம் பிடிக்கணும் அப்படின்னா முடியாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டி 50ல் இந்த 17,730 இப்போ அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த லெவல் கட்டாக பிரேக் ஆகி கீழே வந்துடுச்சு. இப்போ மேலே போஸ்டில் 17,700 730 அதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒர்க் ஆகும். அதாவது இந்த ஃபாலோடைய புல் பேக்காக கூட இருக்கலாம். மேபி அது இப்போ இந்த ஃபால் ஆச்சு இல்லைங்களா, இந்த ஃபாலோடைய புல் பேக்காக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு நான் இந்த ஏரியாவில் கொஞ்சம் வெயிட் பண்ணும். ப்ரைஸ் மேபி இந்த இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கீழே 17,600 மேலே 17,700 இதுக்கு மேலே ஓப்பன் ஆகும். இன்கேஸ் இதுக்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இதுவே உங்களுக்கு 17,500 இந்த ஏரியா உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 17,500 உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். மேலே 17,730 ஒரு லெவல் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ப்ரைஸ் இங்கே கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே பைலாம் பண்ணாதீங்க. இங்கே வந்துச்சு அப்புறம் பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகும். அப்படியே மேலே பண்ணாலும் உங்களுக்கு கால் ஆப்ஷன்லாம் பெரிய ப்ராஃபிட்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. எப்படி இந்த இடத்துல கால் ஆப்ஷன் மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. மேபி இது மாதிரி ஒரு சின்னதாக புல் பேக் மாதிரி போகும் இந்த மாதிரி, ஓகேங்களா. அப்போ நான் திரும்பவும் ஃபால் ஆகும். வேணும்னா ஃபாலில் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். செல்லிங் ஃபாஸ்ட்டாகும், பையிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஆனால் இந்த ரிகவரி பார்த்தீங்கன்னா இந்த சஸ்டெண்ட் ஆகுதா இல்லைன்னு தெரியாது. சஸ்டெண்ட் ஆனால் என்ன தான் நீங்கள் பையிங் பிளான் பண்ணணும் அப்படின்னா 17,730 அபோவ் பையிங்கான பிளான் பண்ணலாம். அது வரலும் பையிங்கான பிளான் கிடையாது, ஒன்லி ஃபார் செல்லிங். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த 17,700 லெவல் க்ரூஷியல் லெவல், அங்கேருந்து செல்லிங் பார்க்கலாம். திரும்ப இல்லைன்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் நடக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய வாலட்டிலிட்டி நடந்துறப்போ இதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி ட்ரெண்டிங்கில் போவோம் நம்ம பிளான் பண்ண முடியாது. இது மார்க்கெட், இது என்ன வேணாலும் ஆகலாம். என்னுடைய வியூ என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு சைட்வேஸ் அல்லது ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இன்றைக்கி இல்லை நாளைக்கு. அதே டைமில் இன்னொன்று விஷயம் சொல்லிக்க, இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாள் அவைலபிள் இருக்க மாட்டேன். மார்னிங் அப்டேட் மட்டும் வந்துட்டுருக்கோம். ஆனால் லைவில் என்னால் அப்டேட் பண்ண முடியாது இன்றைக்கி நாளைக்கும். ஸோ சாரி ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டிரைவிங்கில் இருப்பேன், லேப்டாப் கூட தான் இருக்கும். முடிஞ்சால் பார்க்குறேன். ஏன்னா ஃபுல்லாக மார்க்கெட்டே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. மேபி மதிய டைமில் ஏன்னா ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் 1 2 அனுப்புகிறேன், பார்க்கலாம், ட்ரை பண்ணேன். ஏன்னா அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அனுப்பணும் இல்லைங்களா, அதனால தான் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சால். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50யோட சார்ட். பேங்க் நிஃப்டியோட லெவல் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட லெவல் அன்றைக்கி அதே தான் நம்ம அந்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. 40,800 40,800 ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ நேற்று நம்ம இந்த லெவல் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த லெவல் தான் நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். இதை நம்மளால் கேட்ச் பண்ண முடியலேன்னு ஃபீல் பண்ணுறதும் இதெல்லாம் எமோஷனல். நம்ம பேக் டு பேக் பின்னாடியே போதுன்னு பண்ண முடியாது. நமக்கு சான்ஸே கொடுக்குறதுல கண்டினியூ ஃபால் ஆச்சு இடத்துல. ஓகே, நம்ம இந்த லெவல் என்ன, இது எதிர்பார்த்த லெவல். ஏன்னா கீழே 40,800 சப்போர்ட் லெவலுக்கு அந்த சப்போர்ட் டச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எந்த ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. நம்ம நேற்று 40,800 மேலே பார்த்து 41,800 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே 2,000-3,000 மேலேயும் போயிடுச்சு. அதை எதிர்பார்க்க முடியாது நம்ம. அதே மாதிரி இந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆகிடுச்சு. இதே நம்ம எதிர்பார்க்க முடியும். நம்ம எதிர்பார்த்த டிஸ்டன்ஸ் என்ன, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி எந்த லெவலில் அதே 40,800 ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். கீழே சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரவுண்ட் நம்பருக்கு
கீழே 40,000 வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். கீழே 40,000 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். 40,000 மேலே வந்து 40,800. ஸோ இந்த 40,800க்கும் 40,000க்கும் இடையில் இன்றைக்கி ப்ரைஸ் ட்ராவல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 40,800க்கும் 40,000க்கும் இடையில் ப்ரைஸ் இன்றைக்கி ட்ராவல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எனக்கு எங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்களோ அது பேஸ் வச்சு நம்ம பண்ணலாம். ஒரு சில புதுசாக வந்திருக்கவங்களுக்கு மேபி தெரியாது இந்த சப்போர்ட் எடுக்கலாமா இல்லை இந்த சப்போர்ட் எடுக்கலாமா அப்படின்வாங்க. இல்லை அது ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அதாவது இது வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஃபாலிங் உடச்சிட்டு போகிறதுல லாஸ்ட் ஆகி ஏற்கனவே இருந்த சப்போர்ட்டை இங்கே திரும்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை விட்டு நம்ம இன்றைக்கி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இது இந்த ஸ்பாட் சப்போர்ட் ஆகும் இன்றைக்கி. ஓகே, லாஸ்ட் எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க. இது இன்றைக்கி வந்து 40,000லேருந்து சப்போர்ட் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நான் சொல்கிறது இன்ட்ரடே. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சேலிங்கான வியூ பார்க்கலாம். 40,000 கீழே பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 39,500 லெவல், அதுக்கப்புறம் எங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க இது நெக்ஸ்ட் சப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து 40,000 லெவலே நீங்கள் இருங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து திரும்ப ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்க மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, ஒரு சின்னதாக பேஸ் அமைச்சிட்டு அப்புறம் அகைன் ஃபால் ஆகும். கண்டினியூவாக ஃபால் ஆகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். இந்த இடத்துல நீங்கள் எதுவும் பேஸ்க்காக நீ ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மேலே வந்து 40,800 கீழே 40,000 லெவலே ஞாபகம் வச்சுங்க போதும். அதுக்கப்புறம் கீழே பிரேக் பண்ணி கீழே வர மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் வந்து நீங்கள் செல்லிங் க்ளோசிங் கொடுக்கணும். நமக்கு 40,000 கீழே க்ளோஸ் கொடுக்கணும். க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா ரைட், ஓகே, நெக்ஸ்ட் 39,500 லெவலில் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். சார் பையிங் சைடு சொல்லவே மாட்டேன்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட், பையிங் சைடு எதுவும் கிடையாது. இந்த ஃபால் பார்த்தீங்கன்னா பையிங் போகிற மாதிரி தெரியல. ஓகேங்களா? பையிங் எப்படி சொல்ல முடியும் நம்ம? பையிங் அப்படின்னா 41,000 க்ளோஸ் கொடுக்கணும். 41,000 அபோவ் க்ளோஸ் கொடுத்தா தான் பையிங்கான வாய்ப்பு. அதுவெல்லாம் பையிங் கிடையாது. ஓகேங்களா? 41,000க்கு மேலே பாடியோட க்ளோஸ் கொடுக்கணும். 10 நிமிஷம் கேண்டில் பாடியோட க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான். அதுவும் ரிஸ்க் எடுத்து பண்ணணுமா இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஏரியாவில் நீங்கள் 40,800 ஏரியாவில் நீங்கள் சேலிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஏன்னா 40,000 வரலும் ப்ரைஸ் கீழே வரும். இது வந்து நிஃப்டி பேங்க்கோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபின் நிஃப்டியோடைய லெவலும் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி சூப்பராக போச்சு நேற்று. நம்ம லெவலில் அந்த ஜோனுக்கு சூப்பராக வந்துக்கு பாருங்கள். இப்போ வந்து அதே லெவல் தான் 18,200 வந்து ரெசிஸ்டன்ஸ். நம்ம நேற்று பேசியிருந்தோம் இல்லைங்களா, லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர், அதனுடைய மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா இந்த 18,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் கீழே வருதா இல்லை அந்த 18,200க்கு அபவ் க்ளோஸ் கொடுத்து மேலே போதும் வெயிட் பண்ணி பார்க்கணும். முதல்ல 18,200 வந்து ஃபின் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். கீழே பாட்டம் லெவல் பார்த்திங்கன்னா 18,000 ரவுண்ட் நம்பர் இருக்குங்களா, அது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 18,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ப்ரைஸு 18,200க்கும் 18,000க்கும் இடையில் ப்ரைஸ் இன்றைக்கி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ், கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.